குரு பரிபூர்ணமாக உங்களுக்கு பலன் தரப்போறார். இத குரு பலம்னு எடுத்துப்போம். அப்ப குரு பலம்னு சொன்னா, அப்போ விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் கைகூடுமான்னா, அப்படி கிடையாது. குருன்னு சொல்லும்போது அவர் யாருன்னா, தனகாரகன்னு சொல்லுவோம். புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அவருடைய காரகத்துவமா இருக்கிறது. உயிர் காரகத்துவத்தில புத்திரகாரகன், ஜட காரகத்துவத்தில தனகாரகம்னு சொல்றது. தனத்த கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அவர் அதிபதி. அப்ப 2ஆம் இடத்துல தனஸ்தானம்னு சொல்றது. அந்த காரகத்துவத்தோடயே மறுபடியும் அந்த தனம்ன்றது சேர்கிறது அப்படின்றது. அப்புறம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்ன? புத்திரஸ்தானம். அப்போ அவருடைய காரகத்துவமும் சேருகிறதுன்றது. அப்போ அந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒருவர் உங்களுக்கு செல்வ வளத்த கொடுக்கப் போகிறார். பண வரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்களுடைய குடும்பம் வந்து நீங்க பொருள் ஈட்டுறதுனால நல்ல நிலைக்கு வரப்போகிறது. குடும்ப நபர்கள் தேவை அனைத்தையும் நீங்க பூர்த்தி செய்ய போறீங்க. குறிப்பா பிள்ளைகள். விருச்சிக ராசியில கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் இருந்தாலும் கூட, புத்திரப்பேறு சம்பந்தமான தடை, தாமதம், தோஷம்லாம் இருக்குன்னு சொன்னா, அதற்கான ஒரு தீர்வு இப்போது கிடைக்கப் போகிறது. பிள்ளைகள் இருக்காங்க. அவங்கள படிக்க வைக்க முடியல. ரொம்ப பாடுபடுறீங்க, கஷ்டப்படுறீங்க. பெரிய பள்ளியில அவங்கள சேர்க்கணும். பெரிய கல்லூரியில சேர்க்கணுன்ற ஆசை இருக்கே தவிர, பொருள் இல்லன்னு சொன்னா, அதற்கான வசதி, வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இப்போ குரு வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பலன தரக்கூடியதாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கிறது.